ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ் இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 30. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து மார்னிங் செக்ஷன் வந்து இருந்த ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 24,300 தான் வந்து பார்த்தா ஏடிஎம் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இந்த ஏடிஎம் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட கால்லையும் போட்டு என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஃபர்தராக வந்து நமக்கு இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 24,300 நமக்கு க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு அடுத்த நாள் ஓப்பனிங்லையுமே நமக்கு இது பையிங் செட் மொமெண்டம் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா 24,400 வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோஸ் இருக்குதுன்னா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது 24,600 மார்க்கெட் வர வரைக்கும் நமக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆனால் உங்களுக்கு 2-3 டைமுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த 24,600 தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு டச் ஆகிட்டு ரெசிஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இது நமக்கு 24,600 பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபர்தராக க்ளோஸ் வச்சுக்கணும். ஒரு ஹால் டைம், புதிய ஹால் டைம் ஆகி புதிய ஹால் டைம் வந்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தா நமக்கு வந்து 24,600 லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால அதை பிரேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ கம்மிங் டேஸ்ல வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவல் பிரேக் பண்ணது நம்ம வந்து மார்க்கெட் வந்து அகைன் செல் ஆஃப் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல ஃபர்ஸ்ட் கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடு எது என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 என்ட்ரி கண்டினியூஸாக கேண்டில் வந்தது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அந்த எல்லா கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு அதிகமாக இருந்தது. ஸோ அந்த என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். அடுத்தது வந்து பாருங்க கரெக்டாக 12:39 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த என்ட்ரி வந்துருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு மொமெண்டம் ஆனது இல்லைங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு 100 பாயிண்ட் பக்கம் மொமெண்டம் ஆயிருக்கு. உங்களுக்கு அதே ஹைலே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டினா உங்களுக்கு மொமெண்டம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து அங்கேருந்து ஒரு 50% கரெக்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து வர என்ட்ரி மட்டும் தான் நம்ம என்ட்ரி எடுத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த என்ட்ரி வந்து நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி பாருங்க கரெக்டா 1-1க்கு வந்திருக்கு. பட் ஆனால் அது கேண்டல் ஹை வந்து நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. என்ட்ரி ஆக்டிவேட் ஆகாம அங்க வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து நமக்கு ரிவர்சல் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரியே வந்து பார்த்தீங்கன்னா 1:39 தான் வந்திருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் என்ட்ரி. அந்த என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ண என்ட்ரி எடுத்திருப்போம். பட் ஆனால் ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1:43 கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ இங்கேயே வந்து பார்த்தா நமக்கு காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே க்ளோசிங்ல தான் என்ட்ரி வந்து அந்த என்ட்ரி நம்ம எடுத்திருக்க மாட்டோம். அதே மாதிரி 1 மினிட்லேயே புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:32 வந்தது. பட் ஆனால் இதுலையுமே வந்து நமக்கு ஹை பிரேக் ஆகாம மார்க்கெட் வந்து பார்த்தா நமக்கு ஆப்போசிட் சைடில் ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி எதுவும் எடுத்திருக்க மாட்டோம் இதில். அதுக்கப்புறமேட்டு வேறு எதுவும் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. ஸோ இன்னைக்கு 1 மினிட் புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்லேருந்து எந்த என்ட்ரியுமே நமக்கு வரல 1 மினிட்ல. அதே 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் என்ட்ரியில் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியே பாருங்க கரெக்டாக 11:10 வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்தது ரிவர்சல் என்ட்ரி. உங்களுக்கு அந்த என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ண என்ட்ரி எடுத்திருப்போம். அங்க வந்து நமக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க் எங்கேயுமே வரல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 3:00 க்ளோசிங் கேண்டில் இருக்குங்களா? ஸோ 3:00 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ்ல வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு கால் ஆப்ஷன் சைடில். அதே மாதிரி 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பாருங்க கரெக்டாக 9:40க்கு வந்திருக்கு. அந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. ஆப்போசிட் சைடில் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு. அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 10:10க்கு வந்திருக்கு. ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தோன்னா நமக்கு ஐ பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். இது நமக்கு ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் எதுவும் வரல. ஸோ இந்த என்ட்ரி வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. ஸோ அடுத்து வந்து என்ட்ரியுமே சேம் அதே தான், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. இப்போ கீழே கேண்டில் கீழே என்ட்ரி கேண்டில் கீழே வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். இதுவுமே வந்து பார்த்தா நமக்கு ட்ரிகர் ஆயிருச்சு. சேம் அதே மாதிரி 1 மணிக்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு பாருங்க. இந்த என்ட்ரி வந்து நமக்கு ஹை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30க்கு வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ எக்ஸிட் வந்து அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு மார்க்கெட்டுமே வந்து பார்த்தா உங்களுக்கு கண்டினியூஸிங்காகவே இந்த வீக் ஃபுல்லாகவே உங்களுக்கு பையிங் சைடு தான் மொமெண்டம் ஆகிட்டு இருந்தது. கேப் அப்னு சொல்லி. அதனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மொமெண்டம் கம்மியாக தான் இருந்தது. இந்த மாதிரி நமக்கு மொமெண்டம் கம்மியானாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து எப்படி என்ட்ரிஸ் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? அது இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரீ குரூப் டெலிகிராம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் செக்ஷன்லேயே எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல வந்து வொலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு நியூஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாமே மார்னிங் செக்ஷன்லேயே அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியுமே எந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்போர்ட் லைன் இருக்கு, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குன்னு சொல்லியுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு லெவலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் ஆகி உங்களுக்கு அது படி தான் உங்களுக்கு ஆப்ரேட் ஆகுது.
ஸோ நீங்களும் நம்மளுடைய ஃப்ரீ குரூப் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பயோல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்களும் நம்மளுடைய சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.